சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் தனக்கு மிரட்டல் விடுப்பதாக காவல்துறையில் புகார் அளித்த ஐபிஎஸ் அதிகாரி அமிதாப் தாக்கூர் மற்றும் அவரது மனைவி மீது காசியாபாத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்துள்ளார். சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு முலாயம் சிங் மீது உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரியான அமிதாப் தாக்கூர் லக்னோவில் உள்ள காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்திருந்தார். அதில் தனது மனைவி நுதன் தாக்கூர் உத்தரப்பிரதேச அமைச்சர் காயத்ரி பிரஜாபதி மீது புகார் அளித்த காரணத்தினால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் முலாயம் சிங் தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் ஐபிஎஸ் அதிகாரி அமிதாப் தாக்கூர் மீது காசியாபாத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கோம்திபூர் காவல் நிலையத்தில் அளித்த பாலியல் புகாரின் பேரில் நேற்றிரவு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமிதாப் தாக்கூர், முலாயம் சிங் தூண்டுதலின் பேரிலேயே தம் மீது பாலியல் ரீதியான புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த புகார் மனுவை சிபிஐ விசாரிக்க கோரி உயர்நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே முலாயம் சிங்கிற்கு எதிராக குரல் கொடுத்த காரணத்தினாலேயே தன் கணவர் மீதும் தம் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமிதாப் தாக்கூரின் மனைவி நுதன் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார்.